வெல்கம் டு பைக்கோ டிஜி. நாம இந்த வீடியோல மெஷின் லேர்னிங் ஃபுல் கோர்ஸ் வந்து பார்க்க போறோம். அந்த ஃபுல் கோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா, எந்த மாதிரியான லைப்ரரிஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணணும், லேர்ன் பண்ணணும் அப்படின்றத இந்த எபிசோட் 1ல வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இட் இஸ் பைத்தான். நீங்க பைத்தானை மட்டும் படிச்சீங்கனாலே போதும். If you want to be a ML engineer, then you can choose for Python programming language. That is a good enough. நீங்க வேற எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் போக தேவையில்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைப்ரரிஸ். ஸோ எந்தெந்த லைப்ரரிஸ் நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க வேண்டியது NumPy. ஏன் NumPy நம்ம படிக்கணும் அப்படின்னா, மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்கும் அப்படின்னா இட்ஸ் அ NumPy தான். நீங்க ஈஸியா வந்து இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ NumPy இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். செகண்ட் லைப்ரரி என்னன்னு பார்த்தீங்கன்னா Pandas. Pandas வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஹெல்ப் டு ஆர்கனைஸ் அண்ட் அனலைஸ் த டேட்டா. ஓகே, நம்ம எப்படி வந்து டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுவோம்ல, டேபிள் அண்ட் ரோ, அந்த மாதிரி டேட்டாவை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பண்டாஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து இந்த டேட்டா ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த டேட்டா ஃப்ரேம் தான் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, அந்த டேட்டாவை வந்து டேபிள் லைக் ரோ அண்ட் காலமாக வந்து நமக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ டேட்டாவை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு பண்டாஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து வேணும். தேர்ட் ஒன் இஸ் அ மேட்ப்ளாட்லிப். இந்த மேட்ப்ளாட்லிப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் விசுவலைசேஷன். இப்போ வந்து நமக்கு வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் படிக்கிறோம், அடுத்து வந்து டேட்டாவை பார்த்தோம், அடுத்து அதை நம்ம விஷுவலாக பார்க்கணும்ல, அப்போ விஷுவலைசேஷன் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மேட்ப்ளாட்லிப். இது கண்டிப்பாக உங்களோட லிஸ்ட்ல இருக்கணும். ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா scikit-learn. Scikit-learn வந்து இட்ஸ் பேசிக்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த மெஷின் லேர்னிங். எதுக்கு அப்படின்னா இஸ் ஃபார் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடலிங். ஓகேங்களா? ஸோ மெஷின் லேர்னிங் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கனாலே இந்த scikit-learn வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ். ஸோ இந்த மாடலிங் எல்லாமே, இந்த பேசிக் மெஷின் லேர்னிங் எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த scikit-learn இந்த லைப்ரரியில் தான் வந்து நமக்கு இருக்கும். ஸோ இது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வென் யூ என்டர் இன் மெஷின் லேர்னிங். ஓகே, ஸோ இந்த 4 லைப்ரரிஸ் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஒர்க். ஓகே, ஃப்ரேம் ஒர்க்னாவே என்ன? யூஸ்வலாக இப்போ பைத்தான் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும்? ஜாங்கோ, ஃப்ளாஸ்க், ஃபாஸ்ட் API. ஸோ ஃப்ரேம் ஒர்க்னாவே என்ன இருக்கும்? ஆல்ரெடி பில்டிங் பண்ணி நமக்கு நிறைய லைக் ஆத்தென்டிகேஷன் ஆல்ரெடி நமக்கு இருக்கும், நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை, அடிஷனலாக எழுத தேவை. அதே மாதிரி தான் ஸோ மெஷின் லேர்னிங்கில் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ PyTorch. ஸோ PyTorch என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபார் த டீப் லேர்னிங். ஓகே, லைக் நியூரல் நெட்வொர்க்ஸ், இதுக்கு எல்லாமே வந்து என்ன அப்படின்னா இட்ஸ் அ PyTorch. இது யாரு டெவலப் பண்ணாங்க அப்படின்னா மெட்டா. நெக்ஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா TensorFlow. It is developed by Google. So TensorFlow and PyTorch. So எதை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே வந்து ஃப்ரேம் ஒர்க்கு மெஷின் லேர்னிங்க்கு, ரெண்டுமே வந்து நமக்கு வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா டீப் லேர்னிங்க்கு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ எந்த ஃப்ரேம் ஒர்க்கை நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து PyTorch வந்து ஈஸி. ஓகே, ஸோ PyTorch நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுங்க, அடுத்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா TensorFlowக்கு நீங்கள் மூவ் பண்ணுங்க. ஸோ நீங்கள் வந்து மெஷின் லேர்னிங் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இஸ் பைத்தான். நெக்ஸ்ட் வந்து 4 லைப்ரரிஸ் நம்ம கொடுத்துருக்கோம், அடுத்து வந்து 2 ஃப்ரேம் ஒர்க்கில் நீங்கள் வந்து PyTorch யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வாட் இஸ் ML, MLனா என்ன, எதுக்காக நம்ம லேர்ன் பண்ணுறோம், எப்படி ML வந்து நமக்கு ரியல் லைஃப்ல யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.